வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் சாரதம் என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண வேண்டி தனடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டேருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு மெசேஜ் வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட மறைக்கிற மாதிரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. மெசேஜ் அனுப்பியிருக்காங்களே அப்படின்ற சந்தோஷத்தில் விஜய் என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து மெசேஜ் பண்ண நம்ம காவேரி வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக நிறைய விஷயங்களை வந்து விஜய்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படியே மெசேஜ் பண்ணுறாங்க. கிட்ட பேசவே பேசாமல் இருந்த காவேரி இப்போ விஜய்கிட்ட இருந்து வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜும் அனுப்புகிறாங்க இல்லையா. ஸோ வந்து விஜய் மேலே உள்ள தப்பான அபிப்பிராயம் மாறி நல்ல அபிப்பிராயம் வந்ததுனால விஜய்கிட்ட வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. காவேரி கிட்ட இருந்து ஒரு பெரிய நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாரதம்மா நிறைய தடவை வந்து குழந்தைக்கு டிஃபன் கொண்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தடவை பார்க்கும்போது அவங்களே பார்த்திங்கன்னா, என்னம்மா ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன், அம்முக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி நான் அம்முக்கு வந்து கட்டளை இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ தான் அம்முக்கு அடிக்கடி செஞ்சு தருவேன், இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் ஆமாம் நான் தான் செஞ்சு கொடுத்தா, நீ தான் தேவையில்லாமல் பேச்சு பேசுகிறியே, உனக்கு பயந்து தாண்டி நான் வந்து கட்டி வைக்கல குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா குழந்தை எதிர்பார்க்கும்ல, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு போகிறேன், அதுக்காக குழந்தை விஷயத்தில் நீ இப்படியா பண்ணுவப்போ வந்து அம்முக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்ல, என்னடி சொல்கிற, நீயா கேட்குற, எனக்கே அதிசயமாக இருக்குது, ஒரு நிமிஷம் ரெடி இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கும் சேர்த்து வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக காவேரியும் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. விஷயத்தை நம்ம வற்புறுத்தி வந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக தெரியாது. ஆனால் அந்த விஷயம் கிடைக்காது அப்படின்ற போது அவங்களோட மனசு வந்து ஏங்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம காவேரியோட விஷயத்துலையும் வந்து நடந்துகிட்ருக்கு. நடந்து போயிட்டுருக்க தருணத்தில் இப்படி தானே விஜயும் குழந்தையும் வருவாங்க அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு நினப்பு இருக்குது காவேரியோட மனசுக்குள்ளே. ஸோ அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. சரி 2 பேரும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே தான் நடந்து போகிறாங்க. என்னாச்சு இவ்வளோ நேரமாகியும் 2 பேரையும் ஆளே காணுமே, இந்த டைமில் தானே அவங்க வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. விஜய் வருவாரா, குழந்தைய மீட் பண்ணுவோமா, அம்மு வருவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள அறியாமலே வந்து அதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரியான வந்து என்ன இது, ஏன் இப்படி வந்து நினச்சிட்ருக்கோம், ஒன்றுமே புரியல, நல்லா தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நேரமாகியும் விஜயும் குழந்தையும் வராததுனால திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஆர்வம் தான் வந்து அதிகமாகுது. ஏன் இவ்வளோ நேரம் வரல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே குழப்பத்தோடு இருக்காங்க காவேரி. கிட்டேயும் போன காவேரி என்னாச்சு அம்முக்கு, ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற தருணத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து நிற்கிறாங்க விஜயும் குழந்தையும். பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே போன காவேரி, என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எப்பவுமே சீக்கிரமாக தானே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க, இன்றைக்கே லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப உரிமையோட பேசுறதை பார்த்து, என்னாச்சு காவேரி இப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லி வந்து காவேரி கிட்ட சொல்ல, அதுக்கப்புறமும் அப்படிங்களா சார், சரிங்க சார், நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அம்முக்காக, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு விஜய், என்னது அம்முக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஏன் அம்முக்காக நான் வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி காவேரியும் கேட்க, வெயிட் பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணாமல் வேறு யார் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயும் வந்து சொல்கிறாங்க. சார் இன்னொரு விஷயம், அம்முக்கு இன்றைக்கி லஞ்ச் வந்து நானே கொண்டு வந்துட்டேன், அதனால் அம்முக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன மிஸ் சொல்கிறீங்க, இதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அம்மு தான் வந்து விரும்பி சாப்பிடுவாள்ல அம்மா செய்கிறது, அதனால் வந்து அம்முக்கும் சேர்த்து நானே கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வாலண்டியராக வந்து ஒன்று ஒன்று வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதையும் நினைக்கும் போது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா காவேரி கிட்டேருந்து நிறைய ஒரு மாற்றம் தெரியுது, இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன சார் நான் பாட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஒன்றும் இல்லை மிஸ், ஓகே ஓகே நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேருந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்படி காவேரியோட மாற்றம் வந்து பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தானே நம்ம இவ்வளோ நேரம் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ காவேரி கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்தோன்னா கண்டிப்பாக அவளோட மனசில் வந்து நம்ம பெரிய இடத்துல வந்து நிற்போம். கண்டிப்பாக காவேரியோட மனசுக்குள்ளே நம்ம வந்து நுழைவோம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் யோசிக்கிறாரு. இதை பற்றின விஷயத்த வந்து சாரதாம்மாக்கிட்டேயும் விஜய் வந்து ஷேர் பண்ணுறாரு. பழைய மாதிரி இல்லை அத்தை, நிறைய மாற்றம் இருக்குது காவேரி கிட்ட, இந்த மாதிரிலாம் பண்ணுறா, அந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, எனக்கும் அது புரியுது தம்பி, நானும் அதை நோட் பண்ணேன். ஏன்னா வந்து உங்ககிட்ட அவள் மெசேஜ் பண்ணுறா, அதை என்கிட்டேருந்து மறைக்க பார்க்குறா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏமா இப்படி இருக்க, என்னை எதுவும் கேட்க மாட்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவா தம்பி, ஆனால் இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது, மறைக்க ஆரம்பிக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம், அப்போ கண்டிப்பாக அவளோட மனசில் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னு தான் தம்பி அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதாம்மா சொல்கிறது கேட்டு விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அத்தை அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே பாருங்கள் காவேரி உங்ககிட்ட வந்து காதில் சொல்ல போகிறாளா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி ஒவ்வொரு விஷயத்தையுமா பண்ணுறது மட்டும் இல்லாமல் அம்மு மேலே எப்போதும் போல் தனி பாசத்தோடு என்ன பண்ணுறாங்க, கவனிச்சிக்கிறதும் அவகிட்ட பேசுகிறதும் லன்ச் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா காவேரியை,
இதுக்கப்புறமாவும் டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்டு பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? இதுக்கப்புறமா திரும்ப இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காவேரி வந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க? இது எல்லாத்தையும் சமாளித்து நம்ம காவேரியோட பிரச்சனையை வந்து சொன்னதுக்கப்புறமா பிரின்சிபல் வந்து ஏற்றுக்கிறாங்களா? நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வார்னிங் கொடுக்குறாங்களா காவேரி? இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க காவேரி? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமாங்க? அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.